மறுநாள் காலையில் 10 மணி அளவில் ரெடியாகி ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு சென்றான் சஞ்சய். காரில் இருந்து இறங்கியதும் ரிஜிஸ்டர் ஆபீஸ் வாசலில் அவளை பார்த்தான் சஞ்சய். சந்தோஷத்தில் அவன் மனம் காற்றில் பறந்தது. ஆனால் அந்த சந்தோஷம் எல்லாம் அவளை முழுவதுமாக கவனிக்கும் வரைதான். சேலை கட்டி மேக்கப் போட்டு கையில் மாலையுடன் முகத்தில் பரபரப்பான உணர்வுடன் வாசலையும் உள்ளேயுமாக பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் அவள். அவள் கையில் திருமண மாலையை பார்த்தவனால் அவளை பார்த்த சந்தோஷத்தை கூட உணர முடியவில்லை. மாறாக உள்ளுக்குள் திக்கென்று இருந்தது. இதுதான் அருண் லவ் பண்ணும் பொண்ணா? இந்த பொண்ணுக்கும் அருணுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்க வந்தோமா என்று நினைக்க அவன் இதயம் துடிக்க மறுத்தது. கால்கள் மெதுவாக நடுங்கியது. இருக்கக்கூடாது என்று தனக்கு தானே கூறிக்கொண்டு அவளை பார்த்து கொண்டு படியேறினான் சஞ்சய். தன் வாட்சை பார்த்துவிட்டு வெளியே பார்த்து கொண்டிருந்தவளை நோக்கி நடந்தவன் அவள் அருகில் வந்தான். அவனை பார்க்கவும் புன்னகைத்து கொண்டே, நீங்க அருணோட ஃப்ரெண்ட் சஞ்சய் தானே என்று கேட்டாள் அவள். ஆமாம் என்று தலையசைத்தான் சஞ்சய். வாவ் என்றவள், உங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே என்று யோசித்தாள் அவள். அவளுக்கு அவனை அரை வெளிச்சத்தில் பார்த்ததால் சரியாக அவன் முகம் நினைவில் இல்லை. அவளுக்கும் அருணுக்கும் தான் திருமணமா என்று கேட்க நினைத்தான். ஆனால் அவன் நாவில் வார்த்தை வரவில்லை. என்னைய உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்று கேட்டான் சஞ்சய். அவள் தன்னை நினைத்தாவது பார்த்தாளா என்பதை தெரிந்து கொள்வதற்காக. உங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு, ஆனா இந்த கல்யாண டென்ஷன்ல சுத்தமா ஞாபகம் வரல என்றவள், எங்க பார்த்தேன் என்று தன் நகத்தை கடித்து கொண்டே யோசிக்க ஆரம்பித்தாள். இனி ஞாபகம் பண்ணி என்ன பண்ண போறீங்க என்று கேட்டான் சஞ்சய்.